கிருபையினால் இன்னைக்கு மாத வாக்குத்தத்த கர்த்தர்களுக்கு படைத்திருக்கிறார். மரணம் வரைக்கும் நம்ம நடத்துகிறவரா, மரணம் வரைக்கும் நடத்துகிற ஆண்டவரா, அதிசயங்களை காண பண்ணுகிறவரா. இன்னைக்கு அவர் நமத்திலே கடந்து வந்திருக்கிறா. யோசேப்போட கூட இருந்தாரு, ஆபிரகாமோட கூட இருந்தாரு. அதே ஆவியானவர் நம்ம கூட கடந்து வந்திருக்கிறா, நம்ம கூட கடந்து வந்திருக்கிறா. இன்னைக்கு ஆவியானவர் நோக்கி பார்ப்போம். அந்த வேளையில இந்த ஆராதனையில அவர் பிரியப்படுகிறவரா இருக்கிறார். எபேனேசரா, எல்ரோயியா, யெகோவா ரஃபாவா நமக்கு அவர் கடந்து வந்திருக்கிறார். எல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வீட்டில காரியத்தெல்லாம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிருங்க. இந்த நேரம் உங்களுக்கு ஆண்டவருக்குள்ள நேரம். இந்த நேரத்துல எதையும் யோசிக்காதீங்க. யோசித்து பாருங்க. 6 மாதங்கள் எவ்வளவோ பாதையில கடக்க பண்ணினார் ஆண்டவர். முட்களை நடக்கும் போது பணம் இல்லைன்னு சொன்ன நேரத்துல, எனக்கு வேலை இல்லைன்னு சொன்ன நேரத்துல, இந்த கடன் அடைக்கணும். ஆனா அந்த நேரத்துல கூட என் ஆவியான கடந்தவர் உங்களை வெக்கப்படுத்தலையே. என் ஆவியானவர் 6 மாதங்கள் அவர் நடத்தி வந்தார். இந்த 7வது மாதத்துல வந்து இருக்கிறோம். இந்த முதல் வாரத்துல வந்து இருக்கிறோம். எல்லா ஆவியானவரை பார்த்து என் நடத்தி வந்தீரேப்பா. 6 மாதங்கள் கண்ணி போவதை பாதுகாத்தீரே. 7வது மாதத்தை நேற்று இன்னைக்கு கிடையாது, இப்பதான் பேசிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி, இப்பதான் அக்காவை பார்த்தேன், இப்பதான் அவளை பார்த்தேன் அப்படின்னு சொல்றவங்களோடு இன்னைக்கு அந்த பூமியில அவங்க இல்லை. ஆனா ஆண்டவர் நம்மளுக்கு இந்த நாள்ல ஜீவனை கொடுத்திருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. எல்லாருடைய காலை ஆராதனை பார்த்தோம். கர்த்தர் நம்ம கரத்தை பிடிக்கும்படியா எல்லா வலது கரத்தை உயர்த்தி, என் கரத்தை நீங்க பிடிச்சிருங்கப்பா, நான் உங்க கரத்தை பிடிச்சா விட்டுருவேன், நான் உங்க கரத்தை பிடித்தனா நான் விட்டுருவேன் சுவாமி. என் கரத்தை நீங்க பிடிங்கப்பா, என் கரத்தை நீங்க பிடிச்சிருங்க. எவ்வளவோ பாதையில் கண்ணீரின் தத்தளித்த நேரத்துல, அவ்வளவுதான் வாழ்க்கை நினைச்ச நேரத்துல, எங்க வாழ்க்கை குளிர பண்ணினவரப்பா நீங்க. என் வாழ்க்கை நிச்சயமான சொன்ன நாட்கள் உண்டு, நேரங்கள் உண்டுப்பா, காலங்கள் உண்டு. எங்களுக்கு இன்னைக்கு ஜீவனை கொடுத்திருக்கீங்களப்பா, ஜீவனை கொடுத்திருக்கீங்களப்பா. அந்த அன்புக்கார், அந்த அன்புக்கு ஈடினையே இல்லையே, அந்த அன்புக்கு ஈடினையே இல்லையே சுவாமி. எல்லாரும் சொல்லுங்க, என் நடத்தி வந்தீரே உமக்கு நன்றி சுவாமி சொல்லுவோம். என் நடத்தி வந்தீரே உமக்கு நன்றி, என்னோட கூட இருந்தீரே உமக்கு நன்றி சொல்லுங்க. என் பிள்ளைகளை காத்தீரே, என் கணவரை காத்தீரே, என் மனைவியை காத்தீரே, என் சுற்றி இருக்கிற ஜனத்தை காத்தீரே அப்பா. நடத்தி வந்தீரே சுவாமி. ஒவ்வொரு பாதையை எங்களோட கூட இருந்தீரே. வாகனங்கள் ஓட்டும் போது எங்களோட கூட இருந்தீங்களே. எவ்வளவோ ஆக்சிடென்ட்ஸ் நாங்க பார்க்கிறோமே, நீங்க நடத்தி வந்தீரேப்பா. சொல்லுங்க, சொல்லுங்க. மரணம் வரையும் நடத்திவிட வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். தாயின் கதவு இருக்கும் போது நம்ம முன்குறித்திருக்கிறார் ஆண்டவர். இன்னைக்கு எல்லாரும் சொல்லுவோமா, என் முன்குறித்தீரே உமக்கு நன்றி சொல்லுங்க. என் முன்குறித்தீரே, என் முன்குறித்தீரே, என் பேர் சொல்லி அழைத்தீரே. எலும்புகள் உருவாகலப்பா, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல. ஆனா இங்க முடிக்கப்பட்ட தரிசனத்தை நீ நிறைவேற்றினவரா எங்க மத்தியில கடந்து வந்தீரே. இந்த இயேசுராஜா தேவாலயத்தில் என் ஆண்டோட வல்லமை மகிமை ஒரு இடத்துல வந்ததற்கா, வந்து கொண்டிருந்ததற்கா, இறங்கி வந்திருக்கிறதற்கா உமக்கு நாம நன்றி செலுத்துகிறோம். நடத்தி வந்தீரே, நடத்தி வந்தீரே உமக்கு நன்றி சுவாமி. நடத்தினீரே, ஒண்ணு குறைவில்லாமல் நடத்தினீரே. இன்னை குறையாமல் நடத்தினீங்கப்பா. நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவோம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவோம். கர்த்தர்
இன்னைக்கு ஆண்டவர் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். இந்த மாதத்துல நம்மளுக்கு ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். மரணம் வரைக்கும் நான் உங்களை நடத்துவேன்னு சொல்லியிருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? அவர்கள் மரணம் வரை நம்ம நடத்துவோம். ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்ப்போமே. எல்லா கண்களை மூடி நான் சொல்வதை கவனிப்போம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கு. அவங்க எல்லாத்துக்கும் தெரிந்திருக்கும். கடந்த வருடத்துல ஜூலை மாதம் எங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. இந்த நாளில் ஜீவனோட கருத்தை நிறுத்தி வைத்திருக்கிறார். அவர் கரம் நம்மளை விட்டு நவுண்டு போகாது. அவர் நம்மளை விட்டு ஒரு செகண்ட் கூட நவுண்டு போக மாட்டார். ஒரு தாய் தகப்பன் தன் பிள்ளைகளை நீ நடந்து போ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. கரத்தை கையை பிடிச்சுக்கிட்டு நான் உன் கையை பிடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிதான் நம்ம பிள்ளைகளோட கையை நம்ம பிடித்துக் கொள்வோம். ரோடு கிராஸ் பண்ணும் போது கூட நம்ம பிள்ளைகளோட கையை விடுவது கிடையாது. நம்ம பிள்ளைகளோட கையை இறுக்கி பிடித்துக் கொள்வோம். அதே போலதான் இனி ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் கரத்தை நான் ஒன்னே பிடிச்சுக் கொள்றேன்னு சொல்றார் ஆண்டவர். ஆமென் சொல்லுவோம். அவன் நம்ம கரத்தை பிடித்துக் கொள்வார். எப்படி கரத்தை பிடித்துக் கொள்வார்? இன்னைக்கு ஒரு விஷயம் நாங்க ஆராய்ந்து பார்ப்போம். இன்னைக்கு ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம கொடுத்திருக்கிறோமா? இன்னைக்கு ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரங்களை நம்ம கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு ஒரு விஷயம் நிச்சயம் மேல கை வச்சு சொல்லுங்க, நான் உங்க வேதத்தை வாசிக்காம இருந்த பாவத்தை ஒரு விஷயம் மன்னிக்கப்பா. நான் ஜெபிக்காம இருந்த பாவத்தை மன்னிங்க. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நான் கொடுக்காம அசதியா இருந்த பாவத்தை மன்னிங்க. ஆலயத்துக்கு வராம நான் வேலைக்கு போன பாவத்தை மன்னிங்க. உண்மை நான் வஞ்சித்த பாவத்தை மன்னிங்கப்பா. என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்க சுவாமி கேட்போவா. என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்க சுவாமி. அப்பா உங்களோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சியாய் நான் பாடுவது விஷயமல்ல. என் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அப்பா எங்களை மன்னிங்கப்பா. உங்களோடு உறவாடுகிற பிள்ளையா, உங்களோடு உறவாடுகிற பிள்ளைகளா எங்களை நீங்க மாற்றுவீராக, எங்களை நீங்க மாற்றுவீராக, எங்களை நீங்க மாற்றுவீராக. எல்லாம் எனக்கு சொல்லுங்க. இந்த வேதத்தை நான் வாசிப்பேன், இனி நான் ஜெபிப்பேன்ப்பா. உமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நான் கொடுப்பேன். இந்த ஆராதனை வேலையில நான் உறுதி கொண்டு எடுக்கிறேன், ஒரு உறுதி எடுக்கிறேன் சுவாமி. காலை எழுந்தோடனே உங்களுடைய பாதத்துல வருவேன், வேதத்தை நான் வாசிப்பேன், ஜெபிப்பேன்ப்பா. இந்த மாதத்துல என்னோட வாழ்க்கையில நான் சாட்சியாக சொல்லத்தக்கதா என் வாழ்க்கையில கிரியை செய்வீராக. இங்க இருக்க யாரோட சகோதரி பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எவ்வளவு நேரம் நீ வேதத்தை வாசிக்கிறார், எவ்வளவு நேரம் நீ வேதத்தை வாசிக்கிறார். நான் உன்னோடு இடைப்பட விரும்புகிறேன், நான் உன்னோட பேச விரும்புகிறேன். கர்த்தருடைய கரம் கடந்து வருகிறது, கர்த்தருடைய கரம் கடந்து வருகிறது. இன்னைக்கு இஸ்ரோஜா தேவாலயத்தில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேல கர்த்தருடைய கரம் கடந்து வருகிறது. எல்லாரும் சொல்லுங்க, இனி நான் வேதத்தை வாசிப்பேன், இனி நான் ஜெபிப்பேன்ப்பா. உனக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன். உறுதியோட ஆண்டவருக்கு கையை தட்டி நம்ம ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். கையை தட்டி உள்ளத்தின் ஆழத்தில் பானையை கடந்து வந்து கிரியை செய்வீராக. ஆராதனை முற்றிலுமாய் பொருட்படுத்த ஆண்டவர் நீங்க இருக்கிற பகுதிகளை அப்பாவின் பொறுப்பாக ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நம்முடைய கருத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்களே ஆணையை செய்வீராக. நீங்களே கடந்து வந்து எங்களோட பேசுங்கப்பா. வேண்டிய பிள்ளைகளை சீக்கிரத்துல கூட்டி கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. துதி கன மகிமை உமக்கே நாங்கள் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோட ஜெபிக்கிறோம் பிதாவே. நாம் ஜெப நிலையில் இருக்கோம். ஆவியானவர் நம் மத்தியிலே நடத்தி கொண்டிருக்கிறார். இப்பொழுது நம் மத்தியிலே வந்திருக்கிற பாஸ்டர் சுரேஷ் அவர்கள் நாம் செலுத்த போகிற காணிக்கைக்காக
மற்ற எல்லா ஆராதனை வேலைகளுக்காக ஜெபிப்பார். சோதர ஆண்டவரே, சோதரப்பா, எல்லா கண்களை மூடி சோதர ஆண்டவரே, சோதரப்பா, சோதரப்பா, இந்த வேளையிலே ஆண்டவரே சப்பா ஹalleluya, அந்த பிள்ளைகள் கொடுக்க போகிற காணிக்கைக்காக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலப்பா. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஹalleluya, இந்த நாள் ஆண்டவரே கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தருமப்பா. அது வேதனை இல்லாத ஒரு நல்ல ஆசீர்வாதத்துக்குள்ள வழிநடத்தப்படும்படியாக இந்த வேளையிலே இயேசுவின் நாமத்தினால இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன்ப்பா. இப்பொழுதே உங்களுடைய கரம் ஆண்டவரே அது வான லோகத்திலிருந்து வரும்படியாக ஆண்டவரே உங்களுடைய ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஆண்டவரே இந்த வேளை இறங்கி வருவதாக இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே ஒரு வல்லமை ஒரு கரம் இந்த வேளையிலே ஆண்டவரே இங்க வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவன் இந்த நாளிலே ஆசீர்வாதத்தை ஆண்டவரே இந்த பிள்ளைகள் மேலே இயேசுவின் நாமத்தினால் வைக்கிறார். in the name of Jesus. உம்முடைய இரத்தம் இந்த பிள்ளைகளுக்காக சிந்தப்பட்ட அந்த இரத்தம் ஆண்டவரே இந்த வேளையிலே ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கிற கரம் இப்பொழுது அந்த பிள்ளைகள் மேலே இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினால தேவனுடைய கரத்துல இன்னும் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய கர இந்த நேரத்தை ஆண்டவரே நீர் ஆண்டவரை பொறுப்பெடுத்த ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய வழிகளுக்குள்ள நடத்த தேவன் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. இப்பொழுது ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கு என்று காணிக்கைகளை தசம பாகங்களை நேர்த்தியாய் ஜெபத்தோடு வந்து நாம் படைப்போம். தெய்வக்கிருபை என்னை தாங்கிடுதே, தெய்வக்கிருபை என்னை நடத்திடுதே, தெய்வக்கிருபை என்னை தாங்கிடுதே, தெய்வக்கிருபை என்னை நடத்திடுதே, தெய்வக்கிருபை தெய்வ இரக்கம் தெய்வநாயகன் தெய்வான்கள், தெய்வக்கிருபை தெய்வ இரக்கம் தாங்கி நடத்திடும் தெய்வக்கிருபை
இந்த வளமாய் நாம் ஜெபிப்போம். நம்முடைய தேசத்திற்காக, தேசத்தின் எழுப்புதலுக்காக எல்லாருமே ஜெபிக்க வேண்டும். எல்லாரும் ஜெபிக்கலாம். தேசத்தில் இருக்கக்கூடிய மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் மனம் திரும்பி ரட்சிக்கப்படும்படியாக எல்லாரும் ஜெபம் பண்ணுங்கள். வாய்களை திறந்து ஆண்டவரே, குறிப்பாக சொல்லப்போனால் வாலிபர்கள், காலேஜில் படிக்கிற பெண்கள், வாலிப பெண்கள், வாலிப பசங்க எல்லாருமே இந்த கொடிய பாவ வழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக, அவர்களை விடுதலை செய்யும்படியாக எல்லாரும் போராடி நாம் ஜெபிக்கிறோம். எல்லாரும் போராடி ஆண்டவரே, வாலிபர்கள், வாலிப பெண்கள் குடி போதைக்கு அடிமையாக இருக்கிறார்களே, எல்லாரும் நம்ம பிள்ளைகள் ஒன்று இப்படி இருந்தால் நம்ம எப்படி இருப்போம்? அப்படி பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. இச்சையில் போய் விழுகிறாங்க, இச்சையிலும் பாவத்தில் போய் விழுகிறாங்க. தேவனே அவர்களை விடுதலை செய்யும் என்று சொல்லி போராடி நாம் ஜெபிக்க வேண்டும். எல்லாம் போராடலாம், எல்லாரும் போராடி நாம் ஜெபிப்போம். எல்லாம் போராடி நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசுவே, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. பழைய தரமான ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாலிபர்கள் மனம் திரும்பட்டும். ஆண்டவரே, போதைக்கு அடிமையாக இருக்கிறார்களே. அல்லேலூயா. ஆண்டவரே, ஜெபிக்கிறோம். இயேசுவே, எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, விடாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகள் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிறோம். நாம பாரத்தோடு ஜெபிக்காக தேசத்தில் ஒரு மாற்றங்கள் வரும், தேசத்தில் ஒரு எழுப்புதல் வரும். அநேக ஊழியர்களை கைது பண்ணி கூட வச்சிருக்கிறோம், ஜெயிலில் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலை இந்திய தேசத்தில் மாறுபடியாக ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. அதுவும் மிஷனரிமார்கள் ஏராளமாக இருக்கிறாங்க. அவங்க மிஷனரிமார்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லா மிஷனரிமார்களுக்கு வரக்கூடிய எல்லா எதிர்ப்பையும் கர்த்தர் உடைத்து தகர்த்து போடும்படியாக ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாருமே ஜெபிக்க வேண்டும். எங்களுக்கு இறங்கும், என்னுடைய தேசத்துக்கு இறங்கும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அங்காங்கே நடக்கிற சபைகளுக்கு எதிர்ப்புகள் வருகிறது. எல்லா எதிர்ப்பையும் கர்த்தர் உடைத்து போடும்படியாக ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. புதிய புதிய படித்த மக்களை ஆண்டவர் உருவாக்கி தரும்படியாக ஜெபம் பண்ணுங்க. அவங்களை கஷ்டப்பட்டு, பணத்துக்கு கஷ்டப்பட்டு, பசி பட்டினியுமாய் இருந்து ஊழியம் செய்யக்கூடிய மிஷனரிமார்களை கர்த்தர் தாங்கி அவங்களை அதிகமாக போஷிக்கும்படியாக ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே தெய்வம் என்று தெரியாத, அறியாத ஜனங்கள் எல்லாம் ஏராளமாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு தேவன் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபம் பண்ணுங்க. இயேசுவை பற்றி கேள்விப்படும்படியாக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. விபச்சார ஆவி, பேச்சித்தன ஆவிகள் மற்றும் திருச்சபைகளை விட்டு வெளியேற்றப்படும்படியாக ஜெபம் பண்ணுங்க. போதையின சேர்க்கை ஆவிகள் தேசத்தை விட்டு வெளியேறும்படியாக ஜெபம் பண்ணுங்க. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலைகள் எல்லா தேசத்திலும் மாறுபடியாக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. சூதாடி பணத்தை விரயம் செய்கிற பிள்ளைகள் மனம் திரும்பி ரட்சிக்கப்படும்படியாக ஜெபம் பண்ணுங்க. எல்லா திருச்சபையிலும் எழுப்புதல் வரும்படியாக ஜெபம் பண்ணுங்க. எல்லா பாஸ்டர்மார்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லா பிஷப்மார்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. குருவானவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லா ஆசி திருச்சபை எழுப்புதல் உண்டாகும்படியாக ஜெபம் பண்ணுங்க. ஜெபிங்க, எல்லாருமே ஜெபிக்கணும். நம்முடைய
35ஆம் ஆண்டு துவக்க விழா நற்செய்தி கூட்டங்களுக்காக எல்லாரும் ஜெபனுக்கு வரலாம். ஆண்டவரே, நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மனம் திரும்பும்படியாக ஜெபம் பண்ணுங்க. எல்லா நாட்களிலே இயற்கையின் சீற்றங்கள் கர்த்தருடைய ஊழியத்திற்கு சாதகமாக இருக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யும்படியாக ஜெபம் பண்ணுங்க. ஜெபிங்க எல்லா வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. அந்த வரக்கூடிய தேவ ஊழியரை கர்த்தர் வல்லமையாக உன்னுடைய கரங்களுக்கு பயன்படுத்தும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. மிகப்பெரிய எழுப்புதல் உண்டாகும்படியாக ஜெபம் பண்ணுங்க. அதனுடைய தேவைகளை கர்த்தர் தந்தபடி நடத்தும்படியாக ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. தேசத்திற்காக அனுதினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் தேசத்தின் எழுப்புதலுக்காக திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகள் அவசியமாக ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு ஊழியர்களுக்காக என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் எல்லா ஊழியர்களுக்காக வேதம் சொல்லுகிற சகல பசுத்தவான்களுக்காக என்ன செய்யுங்க? வேண்டுதல் செய்ய வேண்டும். அப்படி ஜெபிக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். இப்பொழுதும் நாம் நம் மத்தியில ஊழியர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை நான் அறிமுகம் செய்து வைக்க விரும்புகிறேன். அரேசன் ஷைன் எழும்பி பிரகாசி மிஷனரி பேராயத்திலிருந்து பிரதம பேராயர் ஐயா ஜெய்சிங் ஐயா நம் மத்தியில வந்திருக்கிறாங்க. அவங்களை நாம் கடமை கோவை புதூர் பகுதியில் ஊழியம் செய்கிறதான பாஸ்டர் சுரேஷ் மோசஸ் ஐயா வந்திருக்கிறாங்க. பாஸ்டர் கோவை புதூர் தான் லியோரா, அவங்க நம்ம மத்தியில வந்திருக்கிறாங்க. நம்முடைய திருச்சபையில் விசுவாசியா இருந்து ஊழியத்தை பல ஆண்டுகள் செய்து வந்து கொண்டிருக்கிற நம்முடைய கிளை சபையின் ஊழியர் பாஸ்டர் ராகவங்க வந்திருக்காங்க. எல்லாருடைய ஊழியங்களையும் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஒவ்வொரு நாள் என்ன பண்ணணும்? ஜெபித்துக் கொள்ள வேண்டும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் அரேசன் ஷைன் மிஷனரி பேராயத்தின் ஐயா பிஷப் ஐயா பிரதம பேராயர் ஐயா அவங்க வந்து நமக்கு தேவனுடைய செய்தியை கொடுப்பாங்க. ஷார்ப்பா கரெக்டா 8 மணிக்கெல்லாம் என்ன செஞ்சிருவோம்? நாம முடிச்சிருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென். மாலை நேரத்தில் இவ்வளவு கூட்டத்தை பார்க்கும்போது மிகுந்த சந்தோஷம். சென்னையிலலாம் 4 பேர் தான் இருப்பான். ஐயா இந்த மாலையில கூப்பிடறாருன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு தாகமாக இருக்கும்போது கர்த்தர் ஏதோ ஒரு பெரிய திட்டத்தை நீ வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் இன்று என்னோட பேச போகிறார் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர்? உங்களை பார்க்க பார்க்க பலவீனங்கள் எல்லாம் பலனாக மாறுகிறது. உங்களை எல்லாம் அழைத்து வந்த என் கர்த்தருக்கு முதல்ல நம் கரங்களை தட்டி அவர்கள் நன்றி சொல்வோம். குறித்த நேரத்தில் அழைத்து வந்திருக்கிறார். குறித்த நேரத்தில் கர்த்தர் கையில் கொடுத்திருக்கிறார். குறித்த நேரத்தில் அதை முடிக்கவும் தேவன் சித்தம் வைத்திருப்பார். வேதத்தின் ஆதாரமாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வேகமாக வாசிக்குமா? அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்த்தையிலும் பேதுருவின் யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணிக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. பேதுரு வீட்டுக்கு வரும்போது என்ன பண்ணியிருந்தாருமா? அனைவரும் ஒன்று கூடி
ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். யாருமே வீண் கதை பேசல, யாரை குறித்து அவங்க யோசிக்கல. திடீர்னு இந்த வசனத்தை சொன்னோன்னு ஒரு குழப்பமாக இருக்கும். எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஒரு சப்ஜெக்டை சொல்லிட்டு அது விளக்கம் கொடுக்கும் போது தேவன் நம்மளை அப்படிதான் வைத்திருக்கிறார். ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும்போது நாம் எல்லாம் ஓடி ஒதுங்கிடுவோம். ஒரு இக்கட்டான ஒரு போதலுக்கு ஒரு பெரும் பிரச்சனை வருகிறது என்று சொன்னவுடன் நாம் எங்கே இருக்கிறோம் இடம் தெரியாம ஓடிடுவோம். ஆனா அன்னைக்கு அந்த நேரத்தில் இருக்கும்போது ஏரோது ராஜான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் மக்களுக்கு சந்தோஷப்படுகிற மாதிரி எந்த காரியத்தை செய்தால் நன்மையாக இருக்கும் என்று ஆலோசித்தார். தேவனுடைய பிள்ளையை கொண்டாதான் என்ன பண்ணுறாங்க, பெரியர்கள் மக்கள் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. இப்போ இந்த பகுதியில் அதே மாதிரி தான் இருக்கும். தேவனுக்கு முன்னின்று பல மக்கள் மத்தியில் ஒரு மனதை மாற்றி தேவனுடைய விசுவாசத்தை ஊட்டுக்கொண்டு இருக்கிற இயேசு ராஜா தேவாலயத்தின் 35வது ஆண்டை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்றால் இன்னைக்கு வார்த்தை உறுதியாக அவர் வைப்பார். அல்லேலூயா. 35 ஆண்டுகள் கடந்து வந்த பாதை அவருக்கு தான் தெரியும், அம்மாவுக்கு தெரியும், மகன்களுக்கு தெரியும். எங்கேயோ இருந்து வந்த எனக்கு ஒன்றுமே தெரியாது. நினைச்சாதீங்க, சுரேஷன் ஏதோ சொல்லி கூப்பிட்டு வந்தார், கிடையாது. தேவன் உணர்த்துகிற வார்த்தை. இந்த பகுதியிலும் இதே சூழல் நடந்தது. இந்த பகுதி மக்களுடைய மன விருப்பத்தையும் அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த தேவ மனுஷனை எந்த வகையாவது சிக்குவாரா என்று வகை தேடிக்கொண்டிருந்தார்கள். ஏதாவது ஒரு வார்த்தையில் குற்றம் கண்டுபிடித்து இவனை நிறுத்தி விடலாமா என்று நினைத்து பார்த்தார்கள். மனம் உடைந்து திரும்பி போய்விடுவார் என்று நினைத்தார்கள். ஆனால் கர்த்தர் கரம் பிடித்து மாலை நேரத்தில் இத்தனை பேரை வர வைத்திருக்கிறார் என்றால் 35 ஆண்டுகள் உழைத்த ஜபமே இதுக்கு ஒரு சாட்சியாக இருக்கும். அன்னைக்கும் அதே நிலைதான். ஒருத்தர் கொண்டாச்சு, அதே மாதிரி அவன் ஆசைப்படுறான். என் மக்களை நான் திருப்தி செய்யணும், என் மக்களை நான் திருப்தி செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பேதுரு என்பவரை சிறைப்பிடிக்கிறான். வசனம் 3 படிமா. அது யூதர்களுக்கு பிரியமாய் இருக்கிறது என்று கண்டு பேதுரையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்போது பண்டிகை காலம் இருக்குது. ஒருத்தரை பண்ணியாச்சு, மக்களை நல்லா சந்தோஷப்படுத்தியாச்சு. இந்த பண்டிகை காலம் முடிஞ்ச உடனே பேதுருவையும் அதே மாதிரி பண்ணணும் என்று ஏரோது ராஜா திட்டம் தீட்டினான். அவனுக்கு மக்களை சந்தோஷப்படணும்னா, யூதர்களை சந்தோஷப்படுத்தணும்னா தேவனோடு இருந்தவர்களை கொலை செய்தால் அவ்வளோ சந்தோஷம். ஐயா சொன்னார், கிருஷ்ணர்கள் நிறைய பேர் சிறையில் இருக்காங்க. அதே போல யூத ராஜாக்கள் நம்ம தேசத்தில் அதிகம் உண்டு. அது அந்த கோவில் மண்டலத்தில் அதிகம் உண்டு. வெளியில் கோபம் காட்ட மாட்டாங்க, மனசுக்குள்ள இருக்கும். எப்படியாவது இவனை வீழ்த்த வேண்டும் என்று யுத்தம் செய்தார்கள். அதே போலதான் பேதுருவையும் நினைச்சார். ஆனால் அவரை சிறை பிடிச்சி எத்தனை காவல் வச்சிருக்காங்க? ஒரு காவல், 2 காவல் இல்லை, 4 காவல் என்றது கொடுமையான ஒரு காவல். இவன் எப்படியும் போயிடக்கூடாது என்பதற்காக பாதுகாப்பாக வைத்திருந்தது 4 காவல். ஆனால் இதை கேள்விப்பட்ட உடனே சபையார்கள் ஒன்று கூட ஆரம்பிச்சாங்க.
அவங்க அப்போல்லாம் இந்த மாதிரி வாட்ஸ்அப் இருக்காது, இந்த மாதிரி தகவல் சொல்றது குரூப் இருக்காது. அப்போ எவ்வளோ அருமையான ஒரு ஊழியத்தை செய்திருக்கிற ஆதியில் இருந்த அன்பில் உள்ள சபை விசுவாசி எல்லாம் ஒன்று கூடிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அதே சூழல் இந்த இடத்துல நடந்தா நம்ம எங்கே போய் நிற்போம்? வழக்கறிஞர்கிட்ட போய் நிற்போம், பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் நிற்போம், உற்றார் உறவினர்கிட்ட போய் நிற்போம். வேற எங்கே நமக்கு போக தெரியாது. பல சத்தியத்தை கேட்டோம், ஆனால் இவரை குறித்து பேசுவதற்கு மணிக்கணக்காக நம்மளையே பேசிக்கொண்டு இருப்போம். ஆனால் அன்னைக்கு இருந்த சபையார்கள் அனைவரும் ஒன்று கூடி ஜெபித்தார்கள். எப்படி ஜெபித்தாங்க தெரியுமா? சோர்ந்து போய் அவங்க ஜெபிக்கல, துக்கத்தோடு அவங்க ஜெபிக்கல. அடுத்த வசனம் படிக்குமா? இல்ல, 5வது வருஷம். சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோടെ ஜெபம் பண்ணினார்கள். அல்லேலூயா. சோர்ந்து போயிட்டாங்களா? அவர் சிறைப்பிடிக்கப்பட்டாரு, ஏற்கனவே ஒருத்தரை கொலை செஞ்சிட்டாங்க, இவரையும் அந்த நிலை செய்வார்கள் என்று அவங்க கொஞ்சம் கூட சோர்ந்து போகல. நீங்களும் உங்கள் வாழ்வியல் இதே போல ஒரு சம்பவம் நடந்திருக்கோம். அந்த நேரத்தில் நீங்களும் நானும் சோர்ந்து மூலையில் உட்கார்ந்து இருந்தோம். நம்ம சிந்திக்க நேரம் வராது, எதுவும் யோசிக்க தோணாது. ஆனால் அன்னைக்கு இருந்தவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார்கள். அல்லேலூயா. அவங்க ஊக்கத்தோட ஜெபித்தார்கள். அந்த இரவு தான் முதல் இரவு ஜெபம். அன்னைக்கு கூட நாங்கள் பாருங்க, அதுதான் முதல் இரவு ஜெபம். வாட்ஸ்அப்ல கூப்பிட்டு வச்சு சபையார் உட்கார வைக்கிற ஜெபம் அந்த ஜெபம் இல்லை. அவங்களுக்குள்ள ஒரு தூண்டுதல் வந்தது. இந்த பேதுருவை நாங்கள் விடமாட்டோம் என்கின்ற வைராக்கியம் வந்தது. இந்த ராஜாவை நான் என்ன பண்ண போறோம்? வெட்கப்படுத்த போறோம். இது என் தேவனுடைய கிரியை என்பதை அவங்க வெளிப்பட்டது. அவங்க வீட்டில் போய் பயந்து இல்லை, ஒளிஞ்சிக்கல. ஆண்கள் இருந்ததாக ஒரு வசனம் இல்லை, ஆனால் பெண்கள் ஒன்று கூடினார்கள். அல்லேலூயா. அதனாலதான் பெண்கள் ஜனம் எப்பவுமே அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க விசுவாசம் ரொம்ப விசுவாசம். கர்த்தர் எனக்கு ஏதாவது செய்வார் என்கிறதுல பரிபூர்ண விசுவாசம் இருக்கிற பெண்கள் அதிகம். ஆனா இன்னைக்கு இவ்வளவு பேர் கூடி இருக்கீங்க, கர்த்தர் உங்களோட பேசிக்கொண்டு இருப்பார். இதே சூழலை தாண்டி தான் நீங்க வந்திருக்கீங்க. கடந்த காலங்கள் எல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கும்போது எந்த இடத்துல உன்னை அவமானப்படுத்தணும் என்று வேண்டி விரட்டி அடைத்தாலும் ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு சமுதாயத்தில் இருக்கிறவங்க மகிழ்ச்சி அடையணும் என்பதற்காக உன்னை அவமானப்பட்ட நாட்களை நீ எண்ணிப்பார். அன்னைக்கு நம்ம ஓடி ஒழிஞ்சிட்டோம். நீ பரிசுத்த வேதாங்கத்தை உன்னால தூக்க முடியாது. அன்னைக்கு இருந்த நேரத்தில் நீ தூக்கும் போது உனக்கு அவமானப்பட்டு வந்த, நீ கர்த்தருக்குள்ள ரட்சிப்புக்குள்ள வந்த, உன் கணவனுக்கு தெரியாம நீ வந்த, உன் பெற்றோருக்கு தெரியாம நீ வந்த, ஒரு ரகசியமான ஆராதனையில் பங்கு பெற்றுக் கொண்டிருந்த உன்னை என் கர்த்தர் என்று அழைத்து வந்திருக்கிறார். வெளிப்புறமான ஆராதனையை செய்ய கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார். அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, விசுவாசம் உன்னை விட்டு கூடாத அளவு கர்த்தர் உன்னை அழைத்து வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் பழைய கதவை கர்த்தர் திறக்கிறார். என் நினைவுகள் பழசை திரும்பி பார்க்கிறார். 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐயா திரும்பி பார்த்தாருன்னா அவர் பட்டண வேதனை. இந்த இடத்தில் இந்த சூழல் என்ன என்பது நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் அதை உணர்த்தி காட்டிக் கொண்டு இருக்கிறார். நீங்க விடாதீங்க, ஜெபத்தை மட்டும் விடாதீங்க. ஜெபம் மட்டும்தான் கர்த்தரால் வரும் ஜெயத்தை கொடுக்க முடியும். வேற எந்த விஷயம் பண்ண முடியாது. ஒரு தேசத்துக்காக இந்த மூலையிலிருந்து ஜெபிச்சு என்ன ஆகும் நீ நினைக்காத. இந்த இடத்தில் நீ ஜெபிக்கும் போது அமெரிக்கா தேசத்தில் ஒருத்தர் விடுதலை பெறுவார். உன் ஜெபம் வல்லமை உள்ள ஜெபம், உன் ஜெபம் கேட்கப்படுகிற ஜெபம், உன் ஜெபம் உண்மை உள்ள ஜெபம். அந்த ஜெபத்தினால் வந்த நிகழ்வுதான் கர்த்தர் என்று உணர்த்துகிறார். அல்லேலூயா.
அவங்க ஜெபிச்சுட்டே இருக்காங்க, உற்சாகத்தோட ஜெபிக்கிறாங்க, ஊக்கத்தோட ஜெபிக்கிறாங்க, அவரை நோக்கி பார்க்கிறாங்க. அப்போ கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறார். அல்லேலூயா. அவர் கேட்டு என்ன பண்ணுவார்? அடுத்த வசனம் வாசிமா. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றார். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக் கொள் என்றார். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்துக் கொண்டு என் பின்னே வா என்றார். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் இங்க ஜெபித்த ஜெபம் ஒரு அழகா எப்படி பண்றாங்க. நாளை காலையில கொலை செய்வாங்க என்று நினைத்தால், மரணம் என்ற எச்சரிக்கை நமக்கு தெரிந்தால் தூக்கம் வருமா? தூக்கம் வருமா? இப்போ உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு போற, இன்னைக்கு ஒரு இரவு தான், நாளை காலையில் இந்த இடத்துல இருக்கவே மாட்டீங்க என்று ஒருத்தர் உங்களை மிரட்டி போகிறான் என்றால் தூக்கம் வராது. எப்போ பொழுது விடியும் என்கின்ற சிந்தனை வந்துவிடும், பயம் வந்துவிடும். தேவ ஊழியனுக்கு பயம் கிடையாது. தேவ ஊழியனுக்கு அவனுக்காக பண்ணுகிற இடத்தில் நிற்கிறவனுக்கு பயமே இருக்க. அதுக்கு தான் உதாரணம். அவன் நிம்மதியாக தூங்கிக் கொண்டு இருக்கிறான். அவன் சபை விசுவாசி மீது அவனுக்கு ஒரு நம்பிக்கை. அவன் வளர்ப்பு அப்படி இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு அப்படி இருக்க, இன்னைக்கு அந்த சூழல் இருக்க. சென்னையை சொல்றோமா, கோவையை நான் சொல்றேன். சென்னையில் அப்படி இருக்கவே முடியாது. எப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஒன்று நடக்குதுன்னு ஒன்று சொன்னால் கோடி சிரிக்கிறது ஊர். இப்போ நீங்கள்லாம் உங்கள் கண்ணுக்கு அழகாக தெரிஞ்சிருக்கோம். ஒரு மாதத்துக்கு முன்னதாக இந்த மாவட்டத்தில், அதுவும் கோவை மாவட்டத்தில் நடந்த நிகழ்வு வேதனைக்குரிய ஒரு நிகழ்வு தான். சிறையில் இருக்கிறார் ஒரு ஊழியர். அது எவ்வளோ பேர் இப்போ யூடியூப் இருக்கு, என்னென்னவோ பண்ணிட்டாங்க. ஆனால் அன்னைக்கு இருந்தவரெல்லாம் ஊக்கமாக ஜெபித்தார்கள். அல்லேலூயா. ஜெபம் ஜெபம் அப்பேற்பட்ட ஒரு ஜெபம். அந்த ஜெபம் பண்ணவுடன் கர்த்தர் ஒரு தேவதூதனை அனுப்புகிறார். அல்லேலூயா. நீங்க நினைக்காதீங்க ஜெபம் பண்ணா எதுவுமே நடக்காது என்று. இன்னைக்கு நீ இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கும் போது உன் வீட்டில் உன் கணவனை விட்டுட்டு வந்துட்ட, உன் பிள்ளைகளை விட்டுட்டு வந்துட்ட, போனா என்ன ஆகும் என்று நீ நினைத்து கொண்டு இருப்ப. இங்க இருந்து போகும்போதே என் கர்த்தர் ஒரு தேவதூதனை அனுப்பி வைப்பார். பிள்ளைகளை பார்க்க யாரும் இல்லை என்று நீ பதறிக்கொண்டு இருக்கலாம். ஐயோ எனக்கு இன்னும் பிள்ளைகள் ஒன்றும் கர்ப்பத்திக்கணி இல்லை என்று நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். இந்த ஆராதனை முடிச்சு நீ போகும்போது உனக்கு ஒரு நல்ல செய்தியை கர்த்தர் உனக்கு கேட்பார். நீ ஊக்கமான ஜெபம் உள்ளவராக இருந்தார், உன் காதுகளை செவி கொடுத்து கேட்டார், என் இயேசு என்னை தட்டி எழுப்புகிறார் என்ற வார்த்தை உணர்வு உனக்கு எட்டினார். சொல்லுகிற வார்த்தை உனக்கு என்று நீ உணர்ந்தார். கர்த்தர் உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறார் என்று தெரிந்தார். 2 சங்கிலி போட்டு அவனை கட்டி வச்சிருக்காங்க. நிம்மதியான தூக்கம், கவலையிலே இருக்க. இருண்ட இடம், வெளிச்சம் இல்லை. ஆனால் தேவதூதன் வந்து விட்டார் என்றால் ஒரு பெரிய வெளிச்சம் வந்து விட்டது. அல்லேலூயா. இப்ப கூட விரல்கள் சூழ்ந்து உன் வாழ்க்கையில் இருக்கலாம், வெளிச்சம் இல்லாதவர்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு சபை விசுவாசி உன்னை குறித்து பண்ண ஜெபம் கேட்கப்பட்டு தேவன் உன் இருளான வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்ற ஒரு தேவதூதனை அனுப்புவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அது அன்னைக்கு அனுப்பினாருங்க. இந்த 2025 அனுப்ப மாட்டாங்க நீ நினைப்பீங்க. ஆனால் கர்த்தர் உன் கண் முன்னே அதை அனுப்பியதை உன்னை உணர்த்துகிற நாளாக இருக்கும். உனக்கு எச்சரிக்கை சத்தத்தை கொடுத்த ஒரு தேவதூதன் ஒருத்தர் வந்திருக்கிறார். நீ உணர்கிற இடத்துல நீ நிற்கணும்.
பார்த்த உடனே வெளிச்சம் வந்துச்சு. ஆனா வெளியே இருக்கிற காவலருக்கு உள்ள தெரியல. உண்மையாவே அப்படிதான். கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யறாருன்னா அடையாளம் இதுதான். உன் பக்கத்திலேயே இருப்பான். உனக்கு வைக்கப்பட்டிருப்ப, நீ கடன் சுமையில இருப்ப, இவன் முகத்தை பார்க்க கூடாது என்று நினைத்து நீ தலைமுடிந்து போகணும்னு நினைப்ப. ஆனா என் கர்த்தர் உன் தலையை நிறுத்தி அவன் முகம் தெரியாத நாட்களை உனக்கு உணர்த்தி காட்டியிருப்பார். நீ நினைச்சிருப்ப. உண்மையா சகோதரியம்மா, நீ நினைச்சிருக்கிற. என்ன நினைச்சிருக்கேன்னா, நான் ரொம்ப தெளிவா நான் வந்துட்டேன். இல்லை இல்லை, என் கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி மறைத்து உன்னை காத்து கொண்டார். அவரால் மட்டும்தான் மறைவு என்பது தெரியும். நீ முகமுகமாய் பார்த்தாலும் அவர் உன்னை தொட முடியாது. அப்படிதான் எனக்கு அந்த வெளிச்சம் வந்தது. அப்போ உள்ள வந்த உடனே அவர் எந்த சங்கிலியும் போட்டு இழுத்து திறந்ததாக வசனம் இல்லை. அதே மாதிரிதான் நீ சுத்தி உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய சூழல் மாற்றம், நீயா உருவாக்கப்பட்ட பிரச்சனை சுத்தி 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 சங்கிலியில மாட்டி முடக்கி மூளையில உட்கார்ந்து இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வந்து தொலைப்பான் என்ற ஏமாற்றத்தில் இருந்த என் கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், ஒரு தேவ தூதன் வந்து விட்டார் என்றால் அந்த சங்கிலி உன்னை விட்டு பிரிஞ்சு ஓடி போயிடும். உனக்குள்ள இருக்கிற கட்டுகள் ஓடிவிடும். உனக்கு விரோதமான காரியங்கள் எந்த இருந்தாலும் ஓடிடும். அந்த கட்ட அறுக்க யாரும் வர வேண்டாம். என் தேவதூதன் அங்கு வந்து நின்றார். உனக்குள்ள இருக்கிற பிரச்சனை மாறுது என்று சொன்னால் நீ தெரிந்து கொள், நீ அறிந்து கொள். என்னை என் கர்த்தர் மீட்டு எடுத்தார். நீ மனுஷனை பெரியப்படுத்திட்டு இருக்க. இந்த மனுஷன் என் கையில் மேல தலை மேல கை வைத்தாதான் அற்புதம் என்று நினைச்ச. அற்பமாக இருந்த உன்னையும் என்னையும் என் கர்த்தர் பிரித்து எடுத்து அந்த சங்கிலியிலிருந்து மீட்டு எடுக்க உன்னுடைய ஜெபம், நீ முழங்காலில் இட்டு கண்ணீர் விட்ட ஜெபத்தை கர்த்தர் நல்லா யோசித்து பார்த்து அவர் மனம் இறங்கி ஒரு தேவ தேவனை அனுப்பியிருக்கிறார். நீ அந்த தேவ தூதன் என்று உனக்கு தெரியாமல் இந்த ஊழியர் வந்து விட்டார் என்று நீ மனசில் புகழ் பாடியதுதான் கஷ்டம். அவர் கர்த்தர் அனுப்புகிறார். இன்னும் நீ கற்றுக்கொள்ள சூழ்ந்து கொண்டு இருக்கலாம். உனக்குள்ள எல்லா கற்றுகளும் தான் உடைய போகிறது. உனக்குள்ள இருக்கிற எல்லா தரித்திரம், வறுமை என்பதை எல்லாம் முறியடிக்க கர்த்தர் உன்னை அழைத்து வந்திருக்கிறார். அவர் சும்மா அப்படி தட்டுறார், எழுந்துரு. அவர் எழுந்துடுறார். ஆனா அவருக்கு அது ஒரு கனவு. நம்ப முடியாது, நம்மளாலே நம்ப முடியாது. நல்லா தூங்கி கொண்டு இருக்கும்போது ஒருத்தர் தட்டு, நாளை காலையில எனக்கு மரணம், இன்னைக்கு வந்து என்ன தட்டுறாருன்னா ஒருவேளை நான் கனவு காண்ற போல இருக்கும். தேவனுடைய செய்கின்ற அற்புதங்கள் எல்லாமே ஒரு கனவாக தான் இருக்கும். உன் கனவுகளை நிறைவாக்குறவர் என் கர்த்தர் மட்டும்தான். நம்ம கண்ட கனவுகள் எல்லாமே நினைவு என்று தெரியாது. நம்ம சூழ்ந்து கொண்ட பிரச்சனைகள் என்ன என்றதை நம்மளால உணர முடியாது. நம்ம ஏற்கொண்டு இருக்கிறது எல்லாம் என்னாலதான் தெரியாது. நம்ம யாரையோ குற்றம் சொல்லி யோசித்து நம்ம மூளையில உட்கார்ந்துட்டோம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உன்னை தட்டி எழுப்புகிறார். உனக்குள்ள எல்லா கட்டுகளையும் நான் எடுத்து போட்டுட்டேன். உன் சங்கிலிகள் எல்லாம் திறந்து விட்டுட்டேன். உன்னை பிதாயிலிருந்து தட்டியும் உன்னை எழுப்பிட்டேன். ஆனா இன்னும் நீ தூங்குற மாதிரி உன்னை ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறாயே என் அன்பு மகளே என்று கர்த்தர் உன்னை நோக்கி சொல்லிக் கொண்டு இருக்கிறார். நான் ஞானஸ்தானம் எடுத்து விட்டேன் என்ற தூக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். இது போதும் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஊழியக்காரர்கள் ஒரு பேர் கொடுத்து விட்டார் என்று நீ நினைத்துக் கொண்டு இருக்கிறார். நீ உன்னையே நீ ஏமாத்தி கொண்டு இருக்கிறார். உன்னை ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறார், நீ உன்னையே ஏமாத்தி கொண்டு இருக்கிறார். தூங்குற மாதிரி நடிக்கிறவனை அவ்வளவு சீக்கிரத்தில் இழப்ப முடியாது. கிறிஸ்தவனாக மாறிவிட்டேன் என்ற பெருமையோடு இருக்கிறவனை சீக்கிரமாக ரட்சிப்புக்குள் கொண்டு வர முடியாது. ஆனா என் கர்த்தர் நீ எப்பவும் இருக்கின்ற அதே கோமதியாக இருந்தாலும்
என் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். பெயரில் வராது மாற்றம், உன் மனதில் வருவதே உண்மையான மாற்றம். உன் மனதில் என் கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் உன்னை சும்மா இருக்க முடியாது. உன்னை சத்துருவை தொட என் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். ஆனால் நீயும் நினைக்கிற நான் தான் ரொம்ப புத்திசாலி என்று உன்னை தான் என் கர்த்தர் வட்டமிட்டு காட்டிக் கொண்டிருக்கிறார். மகளே, இவ்வளவு நாள் நீ எப்படி இருந்தியோ, உனக்குள்ள கட்டுகளை எடுத்து விட்டால் இன்னும் நீ தூங்குற மாதிரி தூங்கிக் கொண்டு இருக்கிறாய். விழித்து எழுந்தும் போதுதான் தெரிய போகுது, உன்னை வைத்து கர்த்தர் ஒரு பெரிய கிரியை செய்ய போகிறார். உன்னை வைத்துதான் ஒரு பெரிய தூணாக ஒரு ஆலயத்துக்கு மாற்றப் போகிறார். அல்லேலூயா. பேதுரு நிம்மதியா தூங்கிட்டான். அதே போலதான் இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரரும் பயமில்லாமல் தூங்கினார். அவருக்கு என்று ஊழியம் செய்தால் பிதாவாளர் என்ன பண்ணுவாரா? பிதாவாளர் பார்த்துப்பார். இன்னைக்கு நம்ம அவருக்காக இவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். கர்த்தர் என்னோட பேசுவார் என்று. உங்களுக்கு என்னென்ன தேவை என்பதை என் கர்த்தர் அறிந்த அந்த வார்த்தையை பேசுவார். அல்லேலூயா. அவனுக்கு அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்து போடுன்றான். அவனுக்கு ஒன்றும் புரியல, இது நிஜமா, சூழல் மாறுமா என்று. ஏன்னா நம்மளாலே நம்ப முடியல, என்னாலே நம்ப முடியல. இவ்வளவு கூட்டம் மாலையில வருதான், இல்லை ஐயா சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிட்டாரான்னு தெரியல. ஆனால் கண்களில் கண்டது ஆச்சரியம். அப்போ பேதருக்கும் அதே போலதான் இருக்கும். பகல்ல இருக்கிறோமா மாலையில இருக்கிறோமா என்று தெரியாத நிலையை மாற்றுகின்ற மாற்றத்தை உருவாக்க என் கர்த்தர் மற்றால் மட்டும்தான் முடியும். இல்லையா? எல்லாருக்கும் வேலை இருக்கு. ஆனா அந்த வேலையை விட்டு நீ உட்கார்ந்துருக்கீங்கன்னா என் கர்த்தர் என்னோட பேசுவார் என்கிற வார்த்தையோட தான். அவன் மிகுந்தவனாக இருக்கிறான். ஆனா அவன் எதிர்த்து கேட்கல, நீ யாருன்னு கேட்கல. ஆனா நம்ம கேட்போம், என்னை இந்த நேரத்தில் வந்து தட்டி எழுப்புறிய நீ யார்? சந்தேகப்படுகிறவன் நம்மளாதான் இருப்போம். ஆனா அன்னைக்கு பேசுறது சந்தேகப்படலை. அவனுக்கு நல்லா தெரியும் என்னை கர்த்தர் விட மாட்டார். இப்ப கூட சொல்றமா, ஊழியம் செய்கிற உன்னையும் என்னையும் என் கர்த்தர் வெக்கப்பட விடவே மாட்டார். யார் மனிதன் 1000 செய்தாலும் ஆனா கர்த்தருக்கு தெரியும் எந்த நேரம் உன் மேல் தீர்மானித்து வைத்து உனக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்து கடைசி வரை அவர் நினைத்ததை முடிக்கும் வரை உன்னை கைவிட மாட்டார். நாம் அவரை தான் நம்பணும். மனுஷனை நம்பி போனால் மட்டும்தான் தடுமாற்றம் வந்து விடுகிறது. ஆனால் என் இயேசு என்னை அழைத்திருக்கிறார். என் இயேசுவிடம் கரம் என் மேல் பட்டிருக்கிறது. நான் அவரை பிடித்துக் கொண்டிருக்கிறேன் என்றால் உபத்திரம் வரதான் செய்யும், பாடுகள் வரதான் செய்யும். உபத்திரமும் பாடுகளும் வந்துவிட்டது என்று தெரிந்தால் நீ தேவனிடத்தில் அன்பு கொண்டிருக்கிறாய் என்பது ஒரு அடையாளம். ஆண்டவர் உன்னை சோதிக்கிறார் என்ற அடையாளம் இல்லை, கர்த்தர் மேல் நீ அன்பு கூறுகிறாய் என்பதற்கு அடையாளம். அப்போ பாடுகள் வந்துடும், வராத கஷ்டம் எல்லாம் வந்துடும். உன்னை ஆண்டவர் சோதித்து பார்க்கல, நீ இறுக்கி படுத்துக் கொண்டு இருக்கிறாய், கர்த்தருக்குள் அதிக அன்புவாக இருக்கிறார். அப்போ உனக்கு எப்படி வந்துடும்? வராத கஷ்டம் எல்லாம் வந்துடும். ஆனால் அதை பொறுமையோடு நீ கையாளி விட்டால் நீதான் பாக்கியவான். ஆமா, நீதான் பாக்கியவான். அதனாலதான் பேதுரு, எனக்கு இயேசுவுக்கு வேண்டும் என்று தீர்மானித்தால் நாளைக்கு நான் வெளியே போவேன், வேண்டாம் என்று அவர் என்னை நினைத்து விட்டால் இந்த மரணமே எனக்கு போதும் என்று கடைசி நேரம் வரை அவன் யார் மீதும் சந்தேகப்படல. அவன் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கும் போது இந்த நிகழ்வு. ஆனால் நம்ம தூங்கும் போது பல கற்பனை வந்துவிடும், பல கனவுகள் வந்துவிடும், பல சந்தேகம் வந்துவிடும். ஆனால் சந்தேகம் கேட்கிறவங்கள்ட்ட நம்ம கேட்க மாட்டோம். ஒன்றுத்துக்கும் இல்லாத ஒரு நபரிடம் தான் பல சந்தேகத்தை கேட்போம். அதனால தான் நம்ம சந்தோஷத்தில் ஆழத்திலிருந்து இறங்கி கொண்டே இருக்கிறோம். இல்லையா? அப்போ அவனை பண்ணும்போது தட்டி எழுப்பி அடுத்த வசனமா
ஒரே ஒரு வசனம் படிக்கும். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அல்லேலூயா. இதே மாதிரி தான் நம்மளும் நிறைய தரிசனத்தை காண்கிறோம். நமக்கு சக்தியே கிடையாது, ஆனால் கர்த்தர் அந்த பிரச்சனையை முடித்து வைக்கிறார். எத்தனை அற்புதங்களும் அதிசயங்களும் நம் வாழ்க்கையில் செய்திருக்கிறார். உண்மைதானம்மா? ஆனால் நம்ம அதெல்லாம் என்ன பண்ணுறோம், ஒரு கனவாக நினைத்து தான் பண்ணிடுறோம், மறந்துடும். அவ்வளோதான். இன்னைக்கு கதை போச்சு, நாளை கதை பார்க்கலாம். ஆனால் அதே போல தான் அந்த பேதுருவும் இருந்தான். என்னன்னே தெரியாம இருந்து தூதன் அழைத்து போகிற பின்னாடி அவர் போகிறார். அடுத்த வசனம் படிமா. அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதின்படியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நடுவே நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். அல்லேலூயா. அவன் எந்திரிச்சு போடனே தூதன் வந்து பெரிய சாவி வச்ச கதவு திறந்தார். எப்படி திறந்ததுமா? எப்படி திறந்தது? தானா திறந்தது. உனக்கும் பல விஷயங்கள் தடையாக இருந்து கொண்டு இருக்கிறது. உன் மருமகளுக்கு பல தடைகள் இருந்து கொண்டு இருக்கிறது. குடும்ப சுமை பல தடைகள் இருந்து கொண்டு இருக்கிறது. இது யாரோ ஒருத்தர் வந்து திறப்பார் என்று நீ காத்து கொண்டு இருக்கிறார். என் கர்த்தர் உன் கையில் அதை கொடுத்திருக்கிறார். உனக்கு முன்னாடி உனக்கு தடையாக எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் என்று என் கர்த்தர் சொல்கிறார், உன் வாயினால் நீ ஜெபித்தால் என் கர்த்தர் உற்று கவனித்து உனக்கு ஒரு தூதனை அனுப்புவார். அந்த பிரச்சனை எல்லாம் தானா போயிடும். இன்னைக்கு எத்தனை பேர் பிரச்சனையோடு இருப்பீர்கள் என்பது கர்த்தர் அறிவார். இந்த தடை எப்பவும் என்னை விட்டு கடந்து போகும் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கலாம். அன்னைக்கு பேதுருக்கு எப்படி தானாக திறந்ததோ அதே கதவை கர்த்தர் உனக்கு முன்பாக திறக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த கதவு தானா திறக்கும். எந்த ஊழியக்காரனும் வந்து திறக்க மாட்டான். உனக்கு ஒரு தேவதூதனை அனுப்புவார். நீ நடக்காது என்று நினைச்சிட்டு இருக்க அந்த நிகழ்ச்சி, இது எனக்கு முடியவே முடியாதுன்னு சொல்லுகின்ற ஒரு நல்ல செய்தி கர்த்தர் உனக்கு அனுப்ப போகிறார். இது என்னால முடியாது என்று தடைப்பட்டது என்று நினைச்ச நீ செய்த தொழில இருக்கலாம், உன் பிள்ளைகளை எதிர்காலத்தை குறித்து நினைக்கலாம், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு தடைகள் இருக்கு என்று நினைக்கலாம். கையில் வருகிற மாதிரி இருக்கு, ஆனால் கொஞ்ச நேரம் கூட எனக்கு சந்தோஷம் இல்லையே என்று வேதத்தில் வேதனையில் இருக்கிற சகோதரியும் உண்டு. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க, எனக்கு மட்டும் ஏன் கைக்கு கிடைச்சது வாய்க்கு கிடைக்கல. ஒரு நாள் கூட சந்தோஷமாக முழுமையாக இருக்க முடியல. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே என்ன இருக்குது, அந்த சந்தோஷம் என்னை விட்டு கடந்து விடுகிறது. மகளே, உனக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு பெரிய திறந்த வாசலை உனக்கு முன்னாக நான் வைத்திருக்கிறேன். அது தன்னால திறக்க போகுது. உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தால் அதை நான் என்ன பண்ணுவேன், காது கொடுத்து கேட்பேன். அன்று சபையாளர்கள் கூடி இருந்தது. இந்த ஊழியத்துக்கு விரோதமாக எதிரிடும் தடைகள் இருந்தால், இந்த திருச்சபைக்கு எதிரிடும் தடைகள் இருந்தால் கர்த்தர் அதை தானாக திறக்க வல்லவராக இருக்கிறார். நாம் அதுக்காக எந்த முயற்சி எடுக்க வேண்டாம். கர்த்தர் அதை தானாக திறந்து வைப்பார். நடுவத்தில் போய் எங்க நிற்கிறாப்புல, வீதிக்கு போயிடுறாப்புல. வீதிக்கு போன உடனே தூதன் அவரை விட்டு போகிறார். நம்மள இருந்தா விட்டு வேற எல்லாம் ஓடிலான்னு பார்ப்போம். ஆனா பேதுரு எங்க போகிற? 12 வாசிக்குமா. அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணிக் கொண்டிருந்தார்கள். பேதுரு வாசல் கதவை தட்டினபோது ரோதை என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் ஒரு வருஷம் அப்போ அவங்களுக்கு ஒரு சந்தேகம் தீர்ந்துருக்கும். பேதுரு வந்த உடனே இவ்வளவு பேர் ஜெபிக்கிறாங்களே, ஆனால் என் கர்த்தர் எனக்கு ஒரு தூதனை அனுப்பியதை அவன் உணர்ந்தான். அதே போலதான் உன் வாழ்க்கையில் நீயும் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஒரு பெரிய தூதனை கர்த்தர் அனுப்பி வைப்பார்.
ஒரு பெரிய தூதனை அனுப்பிட்டு இந்த சூழலில் நாம் இருந்தால் ஓடி ஒளிந்து விடுவோம். ஏன்னா எப்படினாலும் ராஜா தேடி வந்திருப்பார், இந்த வீட்டில் தான் இருப்பார்னு தெரியும். ஆனால் நேராக வந்த இடம் அப்போ கதவை தட்டுகிறார். அவங்களுக்கு என்ன வந்தது? அடுத்த வருஷமா பேதுரு வாசல் கதவை தட்டினபோது ரோதை என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தால் பயம் வந்துச்சு. இப்ப இந்த நமானிக்கு ஒரு சூழல் நடந்திருந்து சிறையில் இருந்து ஒருத்தர் வெளியே வந்தால் முதல் பயம் நமக்கு வந்துடும். ஐயோ நீங்க வராதீங்க, ஏன்னா அடுத்த நாள் நீங்க வந்துடும். செல்போன் அவ்வளோ சாஃப்ட்வேர் இருக்கு, நேராக வீட்டுக்கு வந்துருவான். ஆனால் அன்னைக்கு இல்லைன்னு இல்லை, அன்னைக்கும் இருந்திருக்கோம். ஆனால் அது ஒரு பண்டிகை காலம். அவன் கவனம் ஃபுல்லாக அந்த பண்டிகையில் தான் இருந்தது. அதனால தான் கர்த்தர் அந்த இரவு நேரத்தில் இவங்க ஜெபித்த ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. அன்னைக்கு அந்த நிகழ்வு நடந்ததுனால தான் இன்னைக்கு நாம் அதை குறித்து பேசிக்கொண்டு இருக்கிறோம். அவன் தட்டுறான், கேட்கிறான், ஆனால் பயம் இருக்கிறது. அடுத்த வசனம் படியுமா? அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தார். அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அல்லேலூயா. கேட்குது, பேதுருடைய பொருள் தான் கேட்குது. ஆனால் என்னாலும் பயம் இருக்குது. பயம் இருக்கு. ஓடி போய் சொல்றாங்க, நீ என்ன சொல்ற? அவரை மாதிரி ஒரு உருவம் இருக்கும் என்று சொல்றாங்க. ஏன்னா யாரும் நம்ப முடியாத ஒரு விஷயத்தை தான் என் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் நடக்க போகுது, இது முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. நீ சோர்ந்து போகாத, நீ ஊக்கத்தோட ஜெபித்துப்பார். உன் வாழ்க்கையின் தலையை மாற்றக்கூடிய உனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்வார். அவரால் மட்டும்தான் அது முடியும். அதுதான் வார்த்தை. ஆனா யாராலையும் நம்பவே முடியாது. நேற்று வரை எப்படி இருந்தானே இவனா அப்படின்னு சொல்ற மக்கள், இவர் ஒரு பெரியவர் என்று அறிகிற அளவு புறஜாதி மத்தியில் கர்த்தர் உன்னை உயர்த்தி பேச வைப்பார். உன்னை எல்லாம் புறம் பேசின ஜனம் ஒன்று உண்டு. சங்கீதத்தில் அழகான வசனம் இருக்கு. அவங்க சொல்லுவாங்க, இவங்க வீட்டில் ஒரு பெரிய நல்லது நடந்துக்குது என்பதை அவர்கள் அறிவார்கள். அல்லேலூயா. நீ போய் வெளியே சொல்ல வேண்டாம். ஆனா இங்க சுத்தி இருக்கிற ஜனம் பேச போகிறது. இந்த இயேசு ராஜா தேவாலயத்தில் இருக்கிற விசுவாசிகளின் வீட்டில் புறஜாதிகள் மக்கள் பேச போகிறார்கள். இவங்களுக்கு ஒரு பெரிய நற்செய்தி நடந்திருக்கிறது. அல்லேலூயா. ஒரு பெரிய நற்கிரியை நடந்திருக்குது. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? தைரியமா சொல்லணும், இந்த இடத்துக்கு போன இயேசு எனக்கு சுகம் கொடுத்தார். அல்லேலூயா. நம்ம தான் பயந்து போயிருக்கணும். உண்மைதானம்மா? பைபிளை தூக்க பயம், பைபிளை ஏந்தி வருவதுக்கு பயம். பைபிளை எது வைக்கிறாங்கன்னா சேருக்கு இடம் பிடிக்க வைக்கிறாங்க, பஸ்ஸுக்கு இடம் வைக்கிற மாதிரி. பரிசுத்த வேதாகமத்தை நீ நெஞ்சில் வைக்கும் போது உன் இறுதிய துடிப்பை கர்த்தர் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். உனக்கு இதயத்தில் வழியே வர நீ எவ்வளவுக்கு எவ்வளவு ஓப்பனா இருக்கிறியோ இயேசு கிட்ட நீ எவ்வளவுக்கு எவ்வளவு ஓப்பனா இருக்கிறியோ எந்த டாக்டரும் உன்னை ஓப்பன் பண்ண முடியாது. நாளை நல்லா யோசித்து பாருங்க. நீ என் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து அவருக்கு மட்டும் உத்தமனாக இருந்து நீ ஓப்பனான விஷயத்தை பேசியிருந்தால் கர்த்தர் அதை அனுமதிக்க மாட்டார். இன்னைக்கு எத்தனை ஊழியக்காரர்கள், எத்தனை ஸ்டெண்ட் உள்ள இருக்குன்னு எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் கர்த்தர் ஓப்பன் பண்ண அனுமதிக்கிறார். அல்லேலூயா. ஆனா எல்லாத்தையும் கூட்டி கரெக்டா வச்சுட்டார். இல்லைன்னா நம்ம திறந்து பார்ப்போம். உண்மைதானுமா? உள்ள இருக்குதா? அதுக்குதான் கர்த்தருக்கு தெரியும். நான் மட்டும்தான் உன் உள்ளத்தை பார்ப்பேன். அல்லேலூயா. நம்ம வெறும் முகத்தை தான் பார்க்க முடியும். உன் உள்ளத்தை அறிந்து பேசிக்கொண்டு இருக்கிறார்.
உனக்கு இருக்கும் சூழல்களை நினைத்து பேசிக் கொண்டிருக்கிறார். நீ பயந்த பயம் எல்லாம் போதும், உனக்கு ஒரு தூதனை அனுப்புவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவங்க இன்னொரு பயத்தில் தான் இருக்காங்க, திறக்க முடியாது. ஆனால் அவர் விடாமுயற்சியாக கதவை தட்டிக் கொண்டு இருக்கிறார். நான் பேதுரு வந்துட்டேன்னு சொல்லல, தட்டிக்கொண்டே இருக்கிறார். அடுத்த வசனமா, அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தார். அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். பேதுரு பின்னும் தட்டிக் கொண்டிருந்தார். அவர்கள் திறந்த போது அவரை கண்டு பிரமித்தார்கள். அல்லேலூயா. அவங்க திறந்தவொடனே என்ன பண்ணாங்க? பேதுரை பார்த்த உடனே பிரமித்தார்கள். நம்மளும் அது மாதிரி நிறைய நேரத்தில் பிரமிச்சோம். என் குடும்பத்தில் இவ்வளவு பெரிய அற்புதம் நடந்ததான்னு பிரமிச்சோம். மகளுடைய திருமணம் இவ்வளவு நடந்ததான்னு பிரமிச்சோம். சூழல்களை மாற்றி விட்டாரா என்று நினைத்தோம். என் மகனை பத்திரமாக விபத்திலிருந்து காத்து வந்தாரே என்று பிரமிச்சோம். இந்த சூழ்நிலை கொரோனாவில் நம்மளை மீட்டு எடுத்தாரேன்னு சொல்லி பிரமிச்சோம். உண்மைதானப்பா? அப்பேற்பட்ட பிரமித்துவாக நம்மளை மீட்டெடுத்த என் கர்த்தருக்கு என்ன செய்தோம் என்று ஒரு தடவை யோசிச்சு பார்க்கிற இடம் தான் இந்த இடம். நினைச்சு பார்க்க முடியாத ஒரு இடத்தில் ஒரு பெரிய ஆச்சரியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவன் உள்ள போகிறான். சிறைச்சாலையில் நடந்ததை சொல்லுகிறான். நீங்கள் ஜெபித்தீர்கள், இயேசு எனக்கு ஒரு தூதரை அனுப்பினார். அந்த தூதரின் கட்டுகளை எல்லாம் தானாக விலகியது. நீ சொல்லணுமா, இயேசு ராஜா தேவாலயத்துக்கு போனேன், என் இயேசு எனக்குள்ள இருக்கிற கட்டுகளை தானாக உடைத்தார். எந்த மனுஷனும் உடைக்கல, எந்த மனுஷனும் வாதையை குணப்படுத்தல. இப்போ சொல்லுகிறேன், உன் வாதை உன் வீட்டுக்கு அண்டாக இருக்கிற சூழ்நிலை என் கர்த்தருடைய பாதுகாப்பு வளையம் மட்டும்தான். உன் வாயில சொல்லிட்டே இருக்கணும், இயேசு எனக்கு இது செய்தார். அப்படி சொன்னீங்கன்னா இந்திய தேசம் நமக்கே சொந்தம். நம்ம தான் பயத்தில் இருக்கிறோம். எப்படி இந்திய தேசம் நம்ம சொந்தம்? வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த நம்ம தேவன் எல்லாமே நமக்காக கொடுத்திருக்கிறார். இல்லையா? ஒரு 2 கரை சேர்ந்துச்சுன்னா அது அவங்க கட்சின்றோம். நம்ம உருவாக்குறவரே நம்ம ஆண்டவர் தான். அதுதான் சொல்கிறேன், எல்லாமே என் கர்த்தர் சிருஷ்டித்தார், எல்லாமே எனக்கு தான் உரிமை என்று என்னைக்கு நம்ம எந்திரிக்கிறோமோ அன்னைக்கு நிமிர்ந்து இருக்கிறவன் கீழே குனைவான், குனிந்து இருக்கிற ஜனம் எந்திரிக்கும். அல்லேலூயா. அதுக்கு அதிகமாக இருப்பது ஜெபம். அவன் நடந்த விஷயத்தை எல்லாம் சொன்ன உடனே எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. நம்மளும் காது கொடுத்து கேட்கிறோம். இவ்வளவு பெரிய சூழ்நிலையில இருந்து கர்த்தர் நம்மை காட்டி இருக்கிறார். அடுத்த வசனமா, அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவர் கையமர்த்தி கர்த்தர் தன்னை காவலிலிருந்து விடுதலையாக்கிய விதத்தை அவர்களுக்கு விவரித்து, இந்த செய்தியை யாக்கோபுக்கும் சகோதரருக்கும் அறிவியுங்கள் என்று சொல்லி புறப்பட்டு வேறொரு இடத்துக்கு போனார். அல்லேலூயா. பேதுரு தன் சூழலில் நடந்ததை விளக்கமா சொல்றார். கர்த்தர் உங்களையும் சொல்லுகிறார். உனக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றின என் தேவனை பத்தி வெளியே சொல். அவர் சொல்றார், யாக்கோபுக்கு சொல்லுன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். நீ பக்கத்து வீட்டில் இருக்க பாரதி அம்மாவுக்கு போய் தைரியமா போய் சொல். நீதான் பேச மாட்டேன். அவங்கள பார்த்தா அவனுக்கு பயம். அந்த இடத்துல தான் கண்ணை உன்னை நிறுத்தி வைக்கிறார். எனக்கு எவ்வளோ அவங்க கேட்பாங்க, இவ்வளோ அக்கா எவ்வளோ சிரிப்பா இருக்கிறிய, எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறிய என்று சொன்னார். இயேசு ராஜா தேவாலயத்துக்கு நான் போனேன், இயேசு என்னோடு பேசினார் என்று சொல்லி வாய் திறக்க மாட்டோம். ஜெயலலிதா அம்மா இட்லி சாப்பிட்டாங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்க. அப்படிதானம்மா? அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, இப்போதான் 2 இட்லி சாப்பிட்டாங்க. உலகமே அவங்க பிரார்த்தனையில் என்ன பண்ணிட்டு சாமி கேட்டார் என்று. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அதை சும்மா சொன்னாங்க. அப்போ சும்மா சொல்லுகிற வார்த்தைக்கு தான் மக்கள் கைகளை தட்டுறாங்க. ஆனா கர்த்தர் உனக்கு செய்த நன்மைகளை வெளியே சொல்லாமல் இருந்தால் எப்படி கிறிஸ்தவம் முன்னேறும்? பாரம் உனக்கு இருக்கணும். இன்னைக்கு உன் வாழ்க்கையில் அழகாக வைத்துக் கொண்டு இருக்கிறார்.
முழு சுதந்திரமாக இன்னைக்கு நம்ம ஆண்டவரை ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம யாருக்கும் பயந்தவர் நம்மள. இயேசு ராஜா தேவாலயத்துல போய் சொல்லுங்க, நாங்கள் முழுமையாக என் கர்த்தரை நாங்கள் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம், எங்களுக்கு தடையாக நிற்க யாரையும் என் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். நம்ம தான் வெளியே சொல்லவே மாட்டோங்க. ஆமேன்னு சொல்றதுக்கே பயம். 2 சகோதரிகளாக பாடிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருக்கு மட்டும் ஆராதிக்க இங்க வரல. உள்ள இருந்தவங்க எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகமாக ஆராதித்திருந்தால் தேவனுடைய பிரசன்னத்தை நீங்க உணர்ந்திருப்பீங்க. அவங்க 2 பேருக்கு மட்டும் சபை அல்ல, ஐயாவுக்கு மட்டும் இது சபை அல்ல, ஐயா குடும்பத்துக்கு மட்டும் சபை அல்ல, உனக்கு அந்த உணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் எச்சரிக்கையாக கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வார்த்தை வரும்போது உன் கைகள் தன்னாலே தட்ட வேண்டும், உன் வாய்கள் திறக்கணும், துதிகள் சொல்லிக்கொண்டே இருக்கணும். இந்த இடத்துல நீ துதிக்காம வேற எந்த இடத்துல போய் துதிக்க முடியும்? துள்ளி குதிக்கிற இடம். ஆமாக்கா, நல்லா அழகா பிரகாசமா சந்தோஷமா வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். இன்னைக்கு எத்தனை பேர் மருத்துவமனையில் எவ்வளவு வேதனையில இருந்து கொண்டிருக்காங்க. ஆனா உனக்கும் எனக்கும் கையும் கால்களையும் கர்த்தர் கொடுத்து இருக்கிறார். நல்லா கொடுத்திருக்காரு, கையும் காலம் எனக்கும் நல்லா கொடுத்திருக்கிறார். அதனால்தான் ஓய்வே எடுக்காம நீங்க உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறேன். முதல்ல நம்ம முன்மாதிரியாக இருக்கணும். நீங்க கைகளை தட்ட தட்ட கர்த்தர் உனக்கு 1000 நாட்களை கூட்டி கொடுத்துட்டே இருப்பார். ஆனா நம்ம அதை ஆராதிக்க வேண்டிய நேரத்தை விட்டு விட்டு உட்கார்ந்து யோசிப்போம், ஏன் எனக்கு மட்டும் இந்த அந்நிய பாஷை வரல? உன் வாயில திறக்கணும். கர்த்தர் உனக்கு வார்த்தை கொடுத்து கொண்டே இருப்பார். அந்த வார்த்தையின் அர்த்தத்தை அந்நியன் அறியக்கூடாது என்பதற்காக நீ என் தேவனோடு பேசுகிற ரகசியம். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாது. நீ சத்தமா தமிழ்ல பேசினா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். என் கர்த்தருடைய பாஷையை அறிந்து பேசுகிற ஒருவர் அவர் மட்டும்தான். அல்லேலூயா. இனிமேலாவது உங்களுக்கு செய்த அற்புதத்தையும் அடையாளத்தையும் தைரியமாக வெளியே சொல்லுங்க. நாம் மாற்றுவது மத மாற்றம் அல்ல. என் கர்த்தர் என செய்த நன்மையை நான் வெளியே சொல்லிவிட்டால் இந்த இடத்தில் 4 ஆராதனையை கர்த்தர் திட்டம் வைத்திருப்பார். அல்லேலூயா. நம்ம சொல்லாம இருந்ததுனால்தான் நம்ம மட்டுமே இருக்கிறோம். அல்லேலூயா. இன்று நாம் கற்றுக்கொண்ட விஷயமே, பேதுரு எப்படி வந்து தன் சிறையில் இருந்ததை எடுத்து வெளியே சொல்லுகிறானோ அந்த தைரியம் நமக்கு வேணும். அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற உணர்வுகளை வெளியே எடுத்துட்டு வந்து ஆவியான நமக்கு செய்ததை வெளியே சொல்ல வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். இனிமேல் நம்ம யாருக்கும் பயப்பட தேவையில்லை. நமக்குள்ள இருக்கிறவர் யாரு? நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் சொல்லிட்டு நீங்க சத்தமா இல்லை, அமைதியா சொல்றீங்க. ஒரு பெரியவர் உனக்கு ஜீவனை கொடுத்து கொண்டு இருக்கிறார். உள்ள ரத்த ஓட்டம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. எந்த இடத்துல உனக்கு அடப்பு இருக்கு என்று சொல்றியோ அந்த இடப்பை தானாக எடுத்து கொடுத்து விடுவார். உனக்கு எந்த இடத்துல பலவீனம்னு சொல்லி நீங்க உட்கார்ந்து இருக்கிறியோ, நாளை காலைல மருத்துவத்துல போய் நீ பரிசோதனை பண்ணிப்பார். இந்த நிமிடம் வரை இருக்கும், நாளை அதை என் கர்த்தர் கரைத்து விடுவார். எந்த கட்டிகள் கரையாது என்று சொன்னார்களோ அந்த கட்டியை கர்த்தரால் மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. நீ ஓப்பனா இருந்துட்டாவே எந்த மருத்துவனையும் உன்னை தொட என் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். தேவனுக்கு மட்டும் உண்மையும் உத்தரமாக இருந்தால் என் கர்த்தரியம் இந்த ஜீவன் இந்த சதை யாரும் தொட முடியாது. என் கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். அதுவும் நம்ம அழகான திருவிருந்து பந்தியில கலந்திருப்போம். மாலையிலையும் ஐயா வச்சிருக்கார். அவர் சரீரத்தையும் ரத்தத்தையும் பூசிக்கிற நாம் எப்படி இருக்கணும் சோதிச்சு பாருங்க. அடுத்த மாசம் வரை நீ மருத்துவமனைக்கு செல்லாத மகளாக உன்னை கர்த்தர் மாற்றுவார். அதுக்கு என்ன பண்ணணும்னா, முழு இருதயத்தில் இருக்கின்ற பாவங்கள் இருந்தாலும் அறிக்கை வெற்றி விட்டு, ஆண்டவரே நான் உண்மை சோதித்து பார்க்கிறேன். நான் இது உண்ணும் பொழுது
இந்த 30 நாட்களும் எந்த ஒரு சிந்தையும் என்னை தாக்கக்கூடாது, எந்த ஒரு கெட்ட செய்தியும் என் காதில் கேட்கக்கூடாது. என் குடும்பத்துக்கு விரோதமாக எவராலும் எதுவும் செய்ய முடியாது. என் சரீரத்தில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறதை நான் உணர வேண்டும். முதல்ல நான் உணரணும், எனக்கு என்னென்ன வியாதி என்று எனக்கு தெரியும். கடைசி வரை மாத்திரை போடாமல் கர்த்தர்களை மாற்ற வேண்டும் என்றால் உன் மனதை மாற்றிவிட்டு திருவிருந்து பந்தியில் இருந்தார். தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்ல ஒரு அருமையான ஒரு செய்தியை பொறுமையாக கொண்டு வந்து நம்முடைய ஐயா தேசிங்க ஐயாவோட மூலமாக நம்மோடு பேசினதுக்காக கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மத்தியிலே அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை போதகர் வீராஜான் அவர்கள் நம்ம மத்தியில் வந்திருக்காங்க. கரங்களை எப்படி கேள்விப்பட்டாலும் தெரியல, ஐயா வந்திருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டு அவங்களும் ஐயாவை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. சந்தோஷம். பல ஆண்டுகளுக்கு முன்பிருந்து எனக்கு அவர் ரொம்ப நெருங்கிய நண்பர். கர்த்தர் அவர்களையும் ஊழியத்தையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். நாம் அனைவரும் எழுந்திருக்கலாம். எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, சபையார் ஊக்கத்தோடு ஜெபித்தார்கள். சபையார் என்று சொல்லும் பொழுது ஒரு ஆவிக்குரிய ஒரு குடும்பம். இந்த குடும்ப ஜெபம் நடக்கும் பொழுது நடக்காத காரியங்கள் எல்லாமே நடைபெறும் என்று அருமையான ஒரு செய்தியை வாயிலாக நாம் கேட்டோம். இப்பொழுது என் தேவனே, இந்த வார்த்தையின்படி கேட்டுக்கொண்ட வார்த்தையின்படி இந்த திருச்சபைக்கு நீர் செய்து முடித்ததுக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் என்று சொல்லலாம். சொல்லுங்க. ஆண்டவரே சொல்லுங்க. ஆண்டவரே, ஒரு பெரிய எழுப்புதல் இதுதாங்க எழுப்புதல். திருச்சபை ஜெபிக்க வேண்டும். திருச்சபை ஜெபித்தால்தான் எழுப்புதல். தூங்கிக் கொண்டு இருந்தால் ஒண்ணுமே நடக்காது. எல்லாம் திறந்து ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த திருச்சபைக்கு ஒரு மனம் இல்லை. இந்த ஜெபத்துல யாரும் கண்களை திறந்து வேடிக்கை பார்க்காதீங்க. ஆண்டவரே, இந்த திருச்சபையில ஒரு எழுப்புதல் வரும்படியாக ஜெபிக்கிறோம் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வியாதியோடு வந்திருக்கவங்க வியாதிக்காக வேண்டி ஜெபிக்காதீங்க. கர்த்தரை நோக்கி மற்ற காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுடைய காரியங்களை பார்த்துக் கொள்வார். மிகப்பெரிய விடுதலை உங்களுக்காக காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. கைகளோடு வைத்துகிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எல்லா ஆண்டவரையும் உங்களை ஒப்புக்கொண்டு ஜெபம் பண்ணுங்க. இரவெல்லாம் காத்திருந்து தேவ சமூகத்தில் ஜெபிப்போம் சொல்லி, தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க போகிறோம் சொல்லி ஒப்புக்கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. மத்தியிலே வந்து பாஸ்டர் வீராஜான் அவர்கள் மத்தியில் வந்து ஜெபிப்பார்கள். நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் தேவனே, பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான மன மகிழ்ச்சியான நல்ல மாலை வேலைக்காக நினைச்சிருக்கிறோம். கடந்த கர்த்தாவே 6 மாதங்கள் எங்களை சுகத்தோடு கடத்தோடு கர்த்தர் பாதுகாத்த ஒரு நல்ல தயவுக்காக நினைச்சிருக்கிறோம். இந்த 7வது மாதத்திலே பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவரே தம்முடைய தாசன் மூலமாய் பேசத்தக்கதான வார்த்தைகளுக்காக, பேசப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தி நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம். ஒரு பேதுருவுக்கு வந்த எல்லா விதமான உபத்திரவத்தை தேவனாக கர்த்தர் நம்முடைய மகனை ஆண்டவரே விடுவித்து காத்து வந்தது போல ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளாக ஆண்டவரே இந்த ஆலயத்தில் இருக்கிற நம்முடைய ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 7வது மாதம் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மாதமாக, இந்த 7வது மாதம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் சுதந்திரத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக, ஆண்டவரே அன்பின் மாதமாக கர்த்தாவே ஸ்தோத்திரம் நம்முடைய பிள்ளைகளுக்கு காணப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வேண்டுதலை விருப்பங்களை கர்த்தர் நிறைவாய் நடந்து தருகிறார். ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த தேவன் கூட வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்ளும்.
குறிப்பாக ஆண்டவரே சத்தை பேசுற நம்முடைய தாசனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்துக்காக ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆலயத்தில் போதகர்களுக்காக திருச்சபை மக்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இன்னும் அமிர்தமாய் நடத்துகிறாக. அவரை கொண்டு அற்புதங்களை கர்த்தர் செய்கிறாக. அதிசயமாய் கர்த்தர் மாற்றுகிறாக ராஜா. ஊர் அக்கமா சதிரி கலாதாரி அந்தரமா உந்தரா சகலிகளமான வரமா. ஹalleluya. ஆவியானவர் தவளை ஸ்தோத்திரம் தம்முடைய மகனை எடுத்து பயன்படுத்துகிறார் ஜெபிக்கிறோம். தேசத்திலே கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே மகனை கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் 4 திசையிலும் ஆண்டவரே புறப்பட்டு போய் ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தத்தக்கதாக உதவி செய்கிறோம். ஆத்துமாக்கள் குற்றங்கள் மன்னித்தருளும். எங்கள் மீட்பரும் அறிவரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய பந்திக்கு